friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்லயே ரொம்ப ஈஸியா சோப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சோப்பு வந்து ஆயிலி ஸ்கின்ல இருந்து எல்லா சருமத்தினருக்கும் ஏற்றது. ஏற்கனவே நான் நிறைய சோப்பு வீடியோ போட்டுருக்கேன். இடையில சோப்பு வீடியோ போடல. காரணம் வந்து சீசன் சரியில்லை. இனிமே வெயில் காலம், ஸோ தாராளமாக நாம சோப்பு செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மஞ்சள் எடுத்துங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷான பசு மஞ்சள். இந்த சீசனில் நிறையவே கிடைக்கும். இதை வந்து இந்த மாதிரி கேரட் துருவுறதுல துருவி எடுத்துங்க. இது நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து ஒரு துண்டு கற்றாழை எடுத்து அதோட சைடில் இருக்க அந்த முட்களை எல்லாம் நீக்கிட்டு அதோட சதைப்பகுதியை 2-3 தடவை தண்ணீரில் நல்லா அலசிட்டு அதையும் நாம் துருவி வச்சுருக்கிற இந்த மஞ்சளோடு சேர்த்துங்க. இந்த மஞ்சள் கற்றாழை இது ரெண்டுமே நம்ம சருமத்துக்கு ரொம்ப நல்லது. சிறந்த கிருமி நாசினின்னே சொல்லலாம். அடுத்து ஒரு முழு எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு அதோட சாறை வந்து இது கூட சேர்த்துங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்செடுத்துங்க. இப்போது அரைச்சதை ஒரு சுத்தமான கண்ணாடி பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் கிட்ட முல்தானி மெட்டி பவுடர். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மளிகை கடை எல்லாத்துலேயும் கிடைக்கும். அமேசானில் கூட நிறைய கிடைக்குது. இது வந்து எண்ணெய் பசை சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. எண்ணெயை கட்டுப்படுத்தக்கூடியது. அவசியம் இதை வந்து சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ரோஸ் வாட்டர் சேர்த்துங்க. இதுவுமே ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. கூடவே நம்ம முகம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சோப்பு செய்ய பிடிக்கலைன்னா நீங்கள் இப்படியே கூட தாராளமாக உங்கள் முகம், கழுத்து, கைகளில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவுனீங்கன்னா போதும். உங்கள் சருமம் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். இல்லை நான் சோப்பு செஞ்சு இதை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா இப்போ எப்படி சோப்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளிசரின் சோப்பு பேஸ். இது வந்து அமேசானில் தான் வாங்கினது. 100 கிராம் எடுத்துக்கிறேன். கிளிசரின் சோப் பேஸ் தான் உருகும். ஒன்று பியர் சோப், அப்படி இல்லைன்னா கிளிசரின். இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சோப்பு பேஸை வச்சுருங்க. மற்ற சோப்பெல்லாம் வந்து அந்தளவுக்கு சீக்கிரம் உருகாது. அதனால் வேறு எந்த சோப்லேயும் செய்ய முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், ஒன்று பியர் சோப் இல்லைன்னா சோப்பு பேஸ் தான். இப்போ நல்லா லிக்விட் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடான தண்ணியிலேயே இருக்கட்டும் அந்த சோப்பு பேஸ். இப்போ அதோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 டம்ளர் இருக்குது. அதாவது மெல்ட்டான இந்த சோப்போட அளவு 1/2 டம்ளர்னா இப்போ நாம் எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸோட அளவும் அதே 1/2 டம்ளர். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கங்க. இப்போது நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டாச்சு. நீங்கள் கரெக்டான அளவில் சோப்பு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது தப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நீங்கள் இதை ஊற்றுனதுமே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறின மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூடாக இருக்காது. இது கூட நான் வந்து ஒரு 5 சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் சருமம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு விளக்கெண்ணெய் வேணாம் அப்படின்னா தாராளமாக விட்டுறலாம். இப்போ திரும்பவும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சோப்பு மோல்டு வந்து அமேசானில் கிடைக்கும். அப்படி சோப்பு மோல்டு இல்லைன்னா ஸ்வீட் பாக்ஸு இல்லைன்னா பேப்பர் கப், ஐஸ்கிரீம் கப் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே. அதில் வாசலின் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த சோப்பு வந்து ஊற்றிக்கலாம். எப்போவுமே சோப்பை ஊற்றுறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு தடவை கலந்துக்கோங்க. நிறைய பேரோட சந்தேகம் என்னன்னா சூடாக மோல்டில் ஊற்றலாமா அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் சூடாலாம் இருக்காது, வெதுவெதுப்பாக தான் இருக்கும். எந்த பயமும் கிடையாது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிடலாம். அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய சோப்பாக ஊற்றி வச்சிங்கனாலும் சோப்பு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்க தான் செய்யும். அதே மாதிரி அதோட கலரும் மாற தான் செய்யும். ஆனால் அதோட தன்மை மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். இந்த சோப்பு வந்து நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்களும் பயன்படுத்தலாம். இதை வந்து ஃபுல் பாடியுமே பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சோப்பை ஊற்றி வெளியிலேயே வச்சா 5 மணி நேரத்தில் செட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்சிங்கனாலுமே சீக்கிரம் செட் ஆகிடும். ஆனால் செட்டான உடனே நீங்கள் பயன்படுத்த வேணாம். கிட்டத்தட்ட 1 வாரம் சோப்பு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா சோப்பு வந்து கரையாது. அதுக்காக தான்
இப்போ சோப்பு நல்லா செட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, சோப்பு மோல்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டக்குன்னு எடுக்க வந்துடும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அந்த பசு மஞ்சள் அப்புறமா வந்து இந்த முல்தானி மெட்டி, ரோஸ் வாட்டர் இதெல்லாம் சேர்ந்து சோப்பு வந்து நல்லா வாசமாக இருக்குது. நம்ம வாசத்துக்குன்னு எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஆயில் அப்ளை பண்ணோன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் டப்பாவில் கூட டக்குன்னு வந்துடும். இப்போது இந்த சோப்பு வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சோப்பு கரையுது, மெல்ட் ஆகுது அப்படின்னு. நம்ம அளவுக்கு அதிகமாக இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தோன்னா கண்டிப்பாக கரையும். ஈக்குவலாக இருக்கணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் எந்த அளவு இருக்கோ அதே அளவு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சோப்பு வந்து ஒரு வாரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வெளிச்சமான இடத்துல, ரொம்ப வெயிலெலாம் வைக்கக்கூடாது. இப்போ எடுத்து பார்த்துட்டு அதே மாதிரி டப்பாவில் வச்சு ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது ஷோகேஸ் யாரும் கைப்படாத இடத்துல தூக்கி பசங்களுக்கெல்லாம் தெரியாத மாதிரி கொஞ்சம் மேலே வச்சுருங்க. ஏன்னா பிள்ளைங்க விளையாட்டு பொருள்னு எடுத்து ஒன்று வீணாக்கிடுவாங்க, இல்லைன்னா கடிச்சிருவாங்க. குழந்தையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். ஒரு வாரம் கழித்து நீங்கள் எடுத்து தாராளமாக பயன்படுத்தலாம். உடனேவும் பயன்படுத்தலாம். உடனே பயன்படுத்தினா சீக்கிரம் கரையும். அதுக்காக தான் இந்த சோப்பை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சருமம் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும். முகத்தில் இருக்க அந்த பருவு, கரும்புள்ளி, தழும்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். உடனே மறையுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறையும். தொடர்ந்து நீங்கள் நம்பிக்கையோடு பயன்படுத்திட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதாவது கடையில் வாங்குகிற சோப்பும் கெமிக்கல் தான். இதுவும் அந்த சோப்பு பேஸ் எல்லாமே கெமிக்கல் இல்லாமலாம் செய்ய முடியாது. இருந்தாலும் இதில் பாதிக்கு பாதி கொஞ்சம் இயற்கையான பொருளை கலந்துருக்கும். அதனால் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.